ஏடிஎம் கிறிஸ்டல் அக்ரிலிக் பீடு வந்துட்டு எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு நெயில் த்ரெட் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 5 பீசஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 5 பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு பர்பிள் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 வயரையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி சென்டரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பர்பிள் பீடை அப்படியே நடுவில் கொண்டு வந்துட்டு இந்த ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு 2 பீடில் வந்துட்டு ஒரு லைன் இந்த சைடும் அதேமாதிரி ஆப்போசிட் சைடும் நான் வந்துட்டு கோர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் இந்த சைடு வந்துட்டு கோர்த்துட்டு நடுவில் சென்டரில் விட்டுட்டு இந்த வயரை வச்சு இந்த 2 பீடையும் சேர்த்து கோர்த்துட்டு சென்டரில் ஒரு பீடு வச்சு நம்ம வந்துட்டு கோர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் வந்து 2 லைனையுமே வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த பீடை அப்படியே நான் வந்துட்டு இந்த வயரை வந்துட்டு உள்ளே விட்டு ஒரே லைனில் நான் வந்துட்டு கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பீடுக்குள்ளேயும் உள்ளே விட்டு ஒரே லைனில் கொண்டு வந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு 3 வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணணும். நாட் போட்டு இதை அப்படியே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு 3 ஃப்ளவர் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எத்தனை வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். செயினை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ரிங்கை ஆட் பண்ணி இந்த செயினை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரிங்கு, ஒரு செயின், அப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ளவர் பீடு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே அப்படியே இதை வந்துட்டு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். செயின், பீடு, செயின் அந்த மாதிரி. ஸோ ரிங்கு ஆட் பண்ணி நடுவில் சென்டரில் வச்சு நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 பீடு 3 செயின் அந்த மாதிரி வச்சு நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். எண்டிங்லையும் செயின் வச்சு நான் வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எண்டிங்கில் அந்த ஃப்ளவர் பீடில் வந்துட்டு ஒரு ரிங் ஆட் பண்ணி செயினையும் வந்துட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஒரு ரிங் ஆட் பண்ணி இந்த செயினையும் ஆட் பண்ணி டைட்டர் வச்சு டைட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு லாப்ஸ்டர் ஹூக் வந்து நம்ம வந்துட்டு போடணும். இதை தான் நம்ம வந்துட்டு கனெக்டராக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எண்டிங்கில் நான் வந்துட்டு இந்த லாப்ஸ்டர் ஹூக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த செயின் பீட் பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரேஸ்லெட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இதை ட்ரை பண்ண சொல்லுங்கள்.